ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங் படத்தை ஒரு வழியாக மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல்லேயே சொந்தமாக ஓடி தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போன பாட்டோட கண்டினியூஷனாக தான் வந்திருக்கு. போன பாட்டோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங்கும் தொங்கல் விட்டு இந்த படத்தோட கதையும் தொங்கல் விட்டுருந்தாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, என்டிட்டின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் படங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் இருக்கும்ல, அதோட ஆல்டர்னேட் வெர்ஷன் தான் இது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த என்டிட்டி வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நியூக்ளியர் வெப்பனையுமே, அதாவது எல்லா நாட்டில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பனையுமே கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக உலகப்போரை ஏற்படுத்தி உலகத்தையே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈத்தன் ஹண்ட்டும் அவங்களோட டீமும் தான். ஸோ அவங்கள போட்டு தள்ளிட்டா இந்த உலகத்தை அழிக்கிற பிளானை பீஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது யோசிக்குது. ஸோ இந்த டீமை தனியாலாம் தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈத்தன் ஹண்டோட பழைய எதிரியான கேப்ரியலோட கை கோத்துக்கிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம ஈத்தன் ஹண்டும் அவங்களோட டீமும் உலகத்தை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சர் எல்லாம் கலந்துக்கிட்டு செல்லுற படம் தான் இந்த மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங். கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டில் தொங்கி கொண்டிருப்போர் உங்கள் டாம் க்ரூஸ் அப்படின்னு போடுற அளவுக்கு ஃப்ளைட்டில் தொங்குறது, அப்புறம் பாராசூட்டு கட்டிட்டு குதிக்கிறது, நடக்கிறது, தாவறது, பறக்கிறது, தண்ணியில் மூழ்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை நிஜமாலுமே எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் அவரே பண்ணி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த விவேகம் எஃபெக்டில் தான் இருக்குன்னாலும் பட் அதை விட ரிஸ்க்குகள் அதிகமாக எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது தான் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த எல்லா சீக்வன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. என்ன அந்த பாராசூட்டுக்கு நிஜமாலுமே நெருப்பு வைக்காது போனாங்க, அந்த வகையில் ஓகே தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் சிஜிஎல் பண்ணிட்டு மற்றபடி ப்ராக்டிக்கலாக எந்தெந்த விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களுமே ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜம்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இவருக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல. 10,000 அடியிலேருந்து குதிக்கணும்னா டக்குன்னு எட்டி ஊதிச்சிடுவார். பாராசூட் கட்டிகிட்டேப்பான்னு கேட்டால் ராமாப்பா அப்படியே தூக்கி போடுங்க அதையும் பிடிச்சிக்கிறேன்ற மாதிரி தான் எப்பயுமே நம்ம டாம் க்ரூஸ் செயல்படுவார். ஸோ அந்த வகையில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே பின்னி பெடல் எடுத்துகிட்ருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள் படங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கேரக்டருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்ற கேரக்டருக்குமான இம்பார்ட்டன்ஸுமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இதுலேயுமே எல்லா கேரக்டருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுவும் சும்மா அந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு இல்லாமல் அந்த கேரக்டருக்கான பர்பஸையுமே கரெக்டாகவே வச்சுருக்காங்க. அதுவும் இதில் புதுசாக நிறைய கேரக்டர்கள் வருது. அந்த கேரக்டர்களுமே அந்த கேரக்டரோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகுது. அது என்னன்னு சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும் அப்படின்றதுனால தான் சொல்லலை. முக்கியமாக நம்ம ஏஜென்ட் கார்ட்டரும் மேண்டிஸோட கேரக்டரும் பக்காவாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தோம். தமிழ் டப்பிங் வைஸ் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வாய்ஸுமே வழக்கமான நம்ம ரவிசங்கர் சாரோட வாய்ஸ் தான், பின்னி பெடல் எடுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் கீர்த்திவாசனோட வாய்ஸுமே நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம், ஸ்டோரி வைஸ் வந்து இந்த மற்ற படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த தேஜாவை ஃபீலும் வரலாம், இதனால் அது இந்த சீனை அப்படியே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஃபீலும் வரலாம். ஏன்னா பல்வேறு விஷயங்களை அப்படியே ஏற்கனவே வந்த இந்த படங்கள்லேயே வந்த ஒரு சில விஷயங்களையே மாற்றி தான் இதிலே வச்சுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த சப்மரீன் சீன் தான், அந்த தண்ணிக்குள்ளே வர சீன் தான் என்னடா அது மணிக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஃபீல் வரதான் செஞ்சுது அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் படத்தை பார்த்துருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இல்லைனா என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏன் படத்தை பார்த்த எனக்கு வந்து ஒரு நிமிஷம் தலை சுத்திரிச்சு பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அந்த சப்மரீனுக்குள்ளே போயிட்டு ஒரு பொருளை மீட்டு கொண்டு வரணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பிளானை கேட்கும் போதெல்லாம் அப்படியே தலை சுத்திரிச்சு அப்படின்ற மாதிரியான ஃபீல் எனக்கே வந்துச்சு. அப்படின்றப்போ முன்னாடி பார்ட்டில் அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போனால் தான் புரியும், இல்லைன்னா உங்களை ஈத்தன் ஹண்டால் கூட காப்பாற்ற முடியாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குற அளவுக்கு பயங்கர ஒர்த்தான ஒரு படம் தான். அப்சலூட் சினிமா அப்படின்ற அளவுக்கு பல்வேறு ரியலிஸ்டிக் சம்பவங்களை நெசமாலவே பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். என்னடா அது விவேகம் படத்தில் எக்ஸசைஸ்க்காக பார்க்கலான்றது சொன்ன மாதிரி இருக்கேன்ற மாதிரி தோணலாம், பட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸு தேட்டரில் பார்க்கலாம். வேறு என்ன மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களும் மீட் பண்ணுறேன். பை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.